நன்றிகள் நிறைந்த காலை வணக்கம். நம்மளோட P5M5 கம்யூனிட்டியில உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. இந்த வீடியோ எதுக்கு தெரியுங்களா? நம்மளுடைய 2024 வருஷம் மிக அற்புதமா நம்மளுக்கு போயிருக்கு. ஒரு ஒரு நாளும் நிறைய சேலஞ்சஸ் நம்ம எதிர்கொண்டால் கூட அதுக்குரிய சொல்யூஷன் வந்து அப்பப்ப கொடுத்து நாமளை ஸ்ட்ரென்தன் பண்ணதை உணர்ந்திருப்போம். உணராவிட்டாலும் இந்த வருஷத்திற்குண்டான நன்றியை செலுத்தக்கூடிய நாட்கள், இந்த கடைசி 3 4 நாட்கள் வந்து நம்ம 2024ல நம்மளுக்கு கிடைச்ச நல்ல விஷயம், கெட்ட விஷயம், நாட் சோ குட்டா இருந்தால் கூட அதை நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினைகள் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம இன்னைக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வரப்போற 2025 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க நம்பணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், அதற்கு தான் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கு. இல்ல இந்த வீடியோவை பார்க்கணுங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு தோணி இருக்கு. இல்லைன்னா 10ஓட 11 அதையும் பார்த்துட்டு போலாமே அப்படின்னு தோணியிருக்கும். பட் இங்க வந்து P5M5 கம்யூனிட்டியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப அப்படின்னா அதிகாலையில 5 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் இந்த அரை மணி நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வேலைகள், விதைகள் தான் நம்ம வந்து தூவிட்டு இருக்கோம். என்னென்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஒரு சக்சஸ் ஆகட்டும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிசினஸ்லயோ, இல்ல நம்ம குழந்தைங்க படிப்பு, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம பல விஷயங்கள் செய்வோம். ஒரு நிலைய அடைஞ்சிருவோம். இந்த இடத்துல வரணும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு வைக்கலாங்க. மாத வருமானம் ரூ. 1,00,000 வரணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அது மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கும் ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னால. அதுவே 4, 5 இயர்ஸா நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூ. 1,00,000 வருமானத்தை வந்து நம்ம அடைஞ்சிருப்போம். ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தோணும் தெரியுங்களா? இன்னும் ஒரு ரூ. 50,000 அதிகமா வந்தா நல்லா இருக்குமே. சரி பரவாயில்ல. ஒரு ரூ. 25,000 எக்ஸ்ட்ரா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தானே நம்மளுக்கு தோணும். எஸ், அதுதாங்க விடாமுயற்சி. அது தப்பே கிடையாது. எஸ், அது பேராசையும் கிடையாது. அது எல்லாத்துக்குமே நம்ம தகுதியானவள், தகுதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம வந்து கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஏர்லி மார்னிங் 5 to 5:30 ஒரு பெண்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல பல வகையான பாரங்களோட சுமந்துட்டு இருப்பீங்க. நான் வந்து என்னுடைய உறவு முறை நல்லா வச்சிருக்கணும். இல்ல என்னோட குழந்தை கூட என்னுடைய உறவு முறை வந்து நல்லா இருக்கணும். என்னோட நண்பர்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல கணவர் கூட நல்லா இருக்கணும் என்னோட ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி கூட மனசுல நினைச்சிட்டு இருக்கலாம். யாருகிட்டயுமே பகிர முடியாத சில விஷயங்கள் கூட நீங்க ஆழ் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் விடையளிக்கும் வகையா தான் இந்த வீடியோ உங்களுக்கு அமைய போகுது. எஸ், இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பணவரவு வேணுமா? உங்களுக்கு ஆரோக்கியம், எனக்கு நல்ல பணம் இருக்குங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாம் என்னை நல்லா வச்சு பாத்துக்கிறாரு, என் குழந்தைங்க நல்லா பாத்துக்கிறாங்க, இருந்தாலும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையான மகிழ்ச்சியே இல்ல. இல்ல எனக்கு ரொம்ப நாளா இந்த கால்வலி இருக்கு, கைவலி இருக்கு, எங்கெங்கயோ போய் பாத்துட்டேன், ஆனா தீராத வியாதி இருக்கு அப்படின்னு ஹெல்த்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்ன தெரியுமா? 120 வருடம் ஆயுட்காலம் நமக்கு இருக்கு. ஆரோக்கியமா வாழ்றதற்கு நம்ம தகுதியானவர்கள் அப்படிங்கிற உண்மைய வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அடுத்த 28 நாள் எங்களோட பயணம் பண்றப்ப. எஸ், 2025 வந்து ஒரு பிரம்மாண்ட வாழ்க்கைன்னு நான் சொன்னேன். அது என்ன மாதிரியான வாழ்க்கை அப்படின்னா, நம்ம 120 வருஷம் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணுங்கிறத சீக்ரெட்ட கத்துக்க போறோம். பணவரவுகள் டெய்லியும் டெய்லியும் மணி ஃப்ளோ, எண்ணற்ற பணங்கள் வந்து நம்ம மேல குமியறதையும், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் நகர்த்து வச்சுட்டு தேவையானதை மட்டும் நம்ம கூர்ந்து கவனிக்கிற மனப்பக்குவம் நம்மளுக்கு வந்து அடைய போகுதுங்க. எஸ், நம்ம தேவையானதற்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தும் பொழுது அது கூடவே நம்ம நன்றியுணர்வோட, உணர்வுள்ள இருதயத்தோட ஒரு ஒரு செயல்களுக்கும் நம்ம நன்றி சொல்ல போறோம். அந்த நன்றி அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல், அந்த மந்திர சொல் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாயாஜாலத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிறத வாங்க நம்மளோட பயணம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அழகா தெரியும். எஸ், P5M5 கம்யூனிட்டி இஸ் வெல்கம் யூ ஒன் அண்ட் ஆல். ஒரு பெண்களையும் காலையில வந்து 5 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் என்னென்ன பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரது மட்டும் இல்லாம ரெகுலரா அதுக்குண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கக்கூடிய மெடிடேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒன்ஸ் நீங்க இதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரெகுலரா உங்களுக்கு அந்த மெடிடேஷன் வந்து, இந்த கைடட் மெடிடேஷன் வந்து நம்ம காதுகள்ல நிரம்பும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனத்துல உள்ள மனசுல உள்ள எல்லா கழிவுகளும் நீங்கி அவ்வளோ ஒரு பிரமிக்க
ரொம்ப பிரமிக்கிற மாதிரியான வாழ்க்கை வந்து வாழ்றதற்கு ஏதுவாக இருக்க போகுதுங்க. எஸ், ஐ இன்வைட் யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. See you in another video. Thank you.